வணக்கம் சத்தியவசன நேயர்களே. இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகில் வாழ்ந்த காலத்தில் ஒரு மலையின் மேலேறி தம்முடைய சீஷர்களை அருகே வரவழைத்து அவர்களுக்கு உபதேசிக்கும் பொழுது பேசிய சில வார்த்தைகளை பாக்கிய வசனங்கள் என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்தில் பீயாட்டிடியூட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை ஆசீர்வாத வசனங்கள் அல்லது மகிழ்ச்சியின் வசனங்கள்னு கூட சொல்லலாம். இயேசு கிறிஸ்து சொன்ன சில வசனங்கள், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அல்லது ஆவியின் எளிமையுள்ளவர்கள் மகிழ்ச்சி பெற்றவர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்னு சொன்னார். அதற்கு பின்பு அவர் சொன்ன இன்னொரு பாக்கிய வசனம் அல்லது மகிழ்ச்சியின் வசனம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் மகிழ்ச்சி பெற்றவர்கள் அல்லது பேறு பெற்றவர்கள் அல்லது மகிழ்ச்சி பெற்றவர்கள்னு கூட சொல்லலாம். அவர்கள் திருப்தி அடைவார்கள். நாங்கள் பார்க்குறோம், நீதின்னு சொல்லும் பொழுது இறை வார்த்தையிலே 3 விதமான நீதியை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது சட்ட ரீதியான நீதி. சில சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு தானே. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டங்கள் உண்டு. வேதாகமத்திலும் ஒரு சட்ட புத்தகங்கள் இருந்தது. சட்டம், இது செய்தால் இந்த தண்டனை, இப்படி ஒரு சட்ட ரீதியான நீதி. ரெண்டாவது ஒழுக்க ரீதியான நீதி. நாங்கள் பிழையான காரியங்கள் ஒழுக்க ரீதியாக குணாதிசயத்தோட, ஒழுக்க ரீதியான நீதி எங்களோட குணாதிசயத்தோட எங்களோட நடத்தையோட தொடர்புபட்டது. அது ரெண்டாவது நீதி. நாங்கள் பிழையான ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழாமல் சரியான தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுறதை குறித்து குணாதிசயத்தோடு தொடர்புபட்ட ஒரு நீதி. மற்றது மூன்றாவது சமூக நீதின்னு சொல்லுவாங்க. இந்த சமூக நீதின்னு சொல்லும் பொழுது உண்மையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் சமமான உரிமைகள், சமமான வாய்ப்புகள், சமமாக நடத்தப்பட வேண்டிய ஒரு தேவை உண்டு. அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும், ஏழைகளாக இருந்தாலும், படித்தவர்களாக இருந்தாலும், படிக்காதவர்களாக இருந்தாலும், என்ன விதமான சாதி அமைப்பை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், வேதாகமம் சாதி அமைப்பை ஊக்குவிக்கிறதில்லை. நாங்கள் எல்லாருமே கடவுளுக்கு முன்பாக சமமானவர்கள், சமமான உரிமை உள்ளவர்கள், சமமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டியவர்கள், சமமாக நடத்தப்பட வேண்டியவர்கள். இது சமூக நீதின்னு சொல்லுவோம். ஆகவே சட்ட ரீதியான நீதி, ஒழுக்க ரீதியான நீதி, சமூக நீதி, 3 விதமான நீதிகளை பார்க்குறோம். இதை சொல்லுங்க, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு வித்தியாசமான காரியங்களில் பசி தாகம் இருக்குது. சில பேருக்கு தங்களோட பாவ இச்சைகளை நிறைவேற்றுறது அவங்களோட தாகமாக, பசியாக, வாஞ்சியாக இருக்குது. சில பேரை பொறுத்த வரைக்கும் தாங்க பதவி ஆசை. அநேகமாக இதை நாங்கள் காண்றோம், அரசியல்வாதிகள் மத்தியிலையும் காண்றோம் தானே. அவங்களுக்கு ஒரு எப்படியாவது பதவிக்கு வர்றதுக்கு முயற்சிப்பாங்க. பதவிக்கு வந்தோன்னு அந்த பதவியை எப்படியாவது பாதுகாக்க யோசிப்பாங்க. பதவி போதை, ஒரு போதை மாதிரி. பதவி ஆசை, சிற்றின்ப ஆசை, அது மாத்திரம் வித்தியாசமான ஆசைகள் இருக்குது. சில பேருக்கு புகழ் ஆசை. புகழும் ஒரு போதை தான். பண ஆசை, பொருளாசை, பதவி ஆசை, புகழாசை, இது எல்லாமே ஒரு விதத்தில் எங்களுக்கு இருக்கிற நாங்கள் அதன் மேல் அதை வாஞ்சிக்கிறோம். ஆனால் கடவுளை பொறுத்த வரைக்கும் கடவுள் வித்தியாசமானவர். நாங்கள் வணங்குகிற கடவுள் பரிபூரணமான நீதியுள்ள கடவுள். உலக அரசாங்கங்கள் பரிபூர்ணமான நீதியுள்ள அரசாங்கங்கள் இல்லை. மனிதர்கள் யாருமே எந்த நீதிமன்றமோ பரிபூர்ணமான நீதியுள்ள ஒரு நீதிமன்றமாக இல்லை. கடவுள் பரிபூர்ண நீதியுள்ளவர். தான் படைத்த மக்களும் நீதிமான்களாய் நடக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் துக்ககரமாக நாங்கள் என்ன செய்தோம்? நாங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிற இலக்கை விட்டு கீழே வந்துட்டோம். இறைவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி ஆண்டவர் எதிர்பார்த்த இலக்கை நாம் அடையவில்லை. சில நேரங்களில் நாங்கள் நினைக்கலாம், நாங்கள் ஒரு சன்மார்க்க ஜீவியம், ஒழுக்க ரீதியான ஒரு ஜீவியம் வாழ்ந்து நல் நடத்தையுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து நாங்கள் நல்ல செயல்களை செய்தால் நாங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த தராதரத்தை அடைந்து விடுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை.
அப்படித்தான் ஒரு மனிதன் இருந்தான், சவுல் என்ற மனிதன். பிறகு அவருடைய பேர் பவுல்னு மாறுது. அவன் யூத கோத்திர, அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் பெஞ்சமின் கோத்திரத்தில் வந்த ஒரு ஆள், ஒரு மதத்தை போதிக்கிற பரிசேயருடைய மகன். இவரும் மதத்தை போதிக்கிற பரிசேயன், வைராக்கியமானவன், மற்றவங்களை விட எல்லாரும் இயேசுவை பின்பற்றினவங்களை துன்புறுத்தி சிறை பிடித்தோரால் இயேசு கிறிஸ்து அவனுக்கு காட்சி அளிக்கிறார். அவன் குதிரையில் போய் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறுது. இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் சொல்கிறார், முதல்ல நான் என்னென்னத்தெல்லாம் நான் இந்த சுயநீதியில் தங்கியிருந்தேன். நான் நல்லா வேதம் இறைவனோட வார்த்தையை வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், உபவாசிக்கிறேன், கடவுளுக்கு காணிக்க சுயநீதியில் தங்கியிருந்தேன். நான் இதெல்லாம் நான் நினச்சனோ, நான் இந்த இஸ்ரவேல் பின்னணி, பெஞ்சமின் கோத்திரம், பரிசேயன் மகன், பரிசேயன் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அன்றைக்கி ஒரு சடங்கு இருந்துச்சு தானே. இப்படி அவன் எதுக்கெல்லாம் தன் சுயநீதியில் பெருமை பாராட்டுனா, இயேசுவை சந்தித்த பிறகு தன்னுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, அழுக்கான உடுப்பு உணர்ந்து கொண்டு ஆண்டவரை மாத்திரமே சார்ந்திருக்கிற நிலைக்கு வந்தார். ஆண்டவர் தருகிற நீதியை ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலைக்கு வந்தார். நாங்கள் எங்களோட பாவ உணர்வை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் என்னத்தான் செய்தாலும் நீர் எதிர்பார்க்குற தராதரத்துக்கு நான் வர முடியாது, என்னுடைய பாவங்களை மன்னித்து எந்த பாவங்களை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய நீதியை எனக்கு தரப்பியும்னு சொல்லும் பொழுது எங்களோட ஊத்தையான உடுப்பை அவர் எடுத்துட்டு அவர் புதிய உடுப்பு தார மாதிரி எங்களோட பாவத்தை அவர் எடுத்துட்டு எங்களுக்கு நீதியின் வஸ்திரத்தை அவர் தரிக்கிறதை நாங்கள் காண்கிறோம். அப்படி நீதியின் பிள்ளைகளை ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அனுபவத்துக்குள்ளே வந்த பிறகு நாங்கள் நீதி நேர்மையாக நடக்க இருக்குது. எப்படி ஒரு பசியுள்ளவன் உணவை வாஞ்சிக்கிறது போல, தாகத்தால் வறண்டு போனவன் தண்ணீரை வாஞ்சிக்கிறது போல, நாங்கள் நீதி நேர்மையாய் நடக்க நீதியை வாஞ்சிக்கணும். இயேசுட காலத்தில் சில மத தலைவர்கள் இருந்தாங்க. அவங்க தங்களை ரொம்ப நீதிமான்கள்னு நினைச்சாங்க. அப்படித்தான் 2 பேர் ஒரு முறை ஒரு பரிசேன்னு சொல்லி ஒரு மத தலைவனும் ஒரு ஆயக்காரனும் போகிறாங்க ஜெபம் பண்ண. பரிசேன்னு சொல்கிறான், நான் அவனை போல இல்லை, நான் இவனை போல இல்லை, கிழமைக்கு 2 முறை உபவாசிக்கிறேன், இப்படி செய்கிறேன். ஆனால் மற்றவன் ஐயோ நான் பாவின்னு சொன்ன ஆண்டவர் அவனைத்தான் ஏற்றுக்கொண்டு அவனை நீதிமான ஆக்கினார். பரிசேனை புறக்கணிச்சிட்டார். அப்போ நாங்கள் சில நேரங்களில் இந்த மத தலைவர்கள் என்ன செய்தாங்கன்னா, ஆண்டவரோட வார்த்தையை வாசித்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, உபவாசித்தாங்க, காணிக்க கொடுத்தாங்க, எல்லாம் செய்தாங்க. நீதி நியாயத்தையும் இரக்கத்தையும் விட்டுட்டாங்க. நாங்கள் நீதியாக நடக்கிறதுக்கு, நாங்கள் நீதியாக நடக்கும் பொழுது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவளாக இருக்கும்போது எங்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன? அவர்கள் திருப்தி அடைவார்கள். தாகத்தோடு ஆண்டவருடைய நீதியை வாஞ்சிக்கும் போது நாங்கள் திருப்தி, ஆண்டவர் எங்களுக்கு திருப்தியை தருகிறார். எங்களோட சொந்த குடும்பங்களில் நாங்கள் நீதி நேர்மையாக நடக்கிறோமா? எங்களோட பிள்ளைகளை நாங்கள் சமமாக நடத்துகிறோமா? அது மாத்திரம் இல்லை, நாங்கள் எங்களுக்கு வீட்டில் வேலை செய்கிறவங்க அல்லது காரியாலயத்தில் எங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள நீதி நேர்மையாக நடத்துகிறோமா? சரியான சம்பளத்தை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோமா? அவங்க என்னத்தான் பின்னணியில் வந்திருந்தாலும், சிறிய தொழிலை செய்தாலும், ஆஃபீஸை கூற்றோரால் அல்லது கழிவறையை கூற்றோராளாக இருந்தாலும் கண்ணியத்தோடு கனத்தோடு சமமாக நாங்கள் நடத்துகிறோமா? அவங்களுக்குரிய சம்பளத்தை கொடுக்குறோமா? அவங்கள சுரண்டுறோமா? பொய் சாட்சி சொல்லி ஏமாத்துறோமா? லஞ்சம் கொடுத்து காரியங்களை சாதிக்கிறோமான்னு யோசித்து பார்க்க வேணும். நாங்கள் நீதி நேர்மையான சரியான வாழ்க்கை வாழ இருக்குது. அது மாத்திரமில்லை, ஆண்டவர் தெளிவாக சொன்னார், நீங்கள் மற்ற காரியங்கள்லாம் என்னத்தை உடுப்போம், என்னத்தை உண்போம், இதெல்லாம் பற்றி கவலைப்பட வேணாம். இதெல்லாம் உங்களுக்கு தேவனு கடவுளுக்கு தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே நாங்கள் ஆண்டவருடைய நீதி நியாயத்தை தேடுவோம், ஆண்டவர் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். நாங்கள் நீதி நியாயமாக நடக்க பார்ப்போம். எங்களுக்கு எங்கெங்கே செல்வாக்கு எல்லைகள் இருக்குதோ அங்கெல்லாம் நாங்கள் நீதியை நிலைநாட்ட முயற்சிப்போம். மார்ட்டின் லூதர் கிங் என்று சொல்லி ஒரு பேப்டிஸ்ட் கருப்பின போதகர் இருந்தார். அவர் வாழ்ந்த நேரத்தில் அந்த காலத்தில் கருப்பின மக்களுக்கு ஒரு நீதி, வெள்ளை தோல் உள்ளவர்களுக்கு ஒரு நீதி. பஸ்ஸில் கூடி போகும்பொழுது வெள்ளைக்காரங்க உட்கார இடத்துல கருப்பினத்தால் உட்கார இயலாது. படிக்கும்போது கூட பாடசாலைகளில் வெள்ளைக்காரங்க படிக்கிற பக்கத்தில் தள்ளி இருந்து தான் கருப்பினர்கள் படிக்கணும். கருப்பின மக்களோட விடுதலைக்காக அவர் போராடினவர். ஒரு முறை 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1963ஆம் ஆண்டு மிகவும் பிரபலமான ஒரு உரையாற்றினார். அதில் அவர் சொன்னார், ஐ ஹாவ் அ ட்ரீம், எனக்கு ஒரு கனவு உண்டு.
அவர் என்னுடைய கனவு என்ன 4 சிறு பிள்ளைகளும் இந்த 4 சிறு பிள்ளைகளும் ஒரு நாள் ஒரு இந்த தேசத்தில் வாழணும். அந்த தேசத்தில் அவங்களோட நிறத்தின் அடிப்படையில் அல்ல, அவங்களோட குணாதிசயத்தின் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் அவங்கள நிதானிக்கிற ஒரு தேசத்தில் வாழ்வது எனது கனவு. அதாவது நிறத்தை பார்த்து ஒதுக்கிறது இல்லை. என்ற கனவு அவங்களோட குணாதிசயத்தின் அடிப்படையில் அவங்கள நிதானிக்கிறது. ஆகவே நாங்கள் மற்றவங்களை நீதி நேர்மையாக நடத்துகிறோமா? எங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களை கண்ணியத்தோடு நடத்தி ஒழுங்காக சம்பளம் கொடுக்குறோமா? மற்றவங்களை சரியான விதத்தில் சமமாக நடத்துகிறோமா? நீதியை வாஞ்சிக்கிறோமா? ஆண்டவர்களுக்கு நீதியை தந்து நீதிமானாக்கி இருக்கிறார். நீதியின் செயல்களை நாங்கள் செய்கிறோமான்னு கேட்டு பார்க்கறக்கு எங்களை நாளாந்த வாழ்க்கையில் நீதி நியாயமாக நடக்க ஆண்டவர் எங்களை எதிர்பார்க்கிறார்.